ஹாய் ஹலோ செங்கூஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஹேட் a great day. ஹலோ செங்கூஸ், லாஸ்ட் டைம் நான் போட்ட his second wife ஜங்கோக் ஒன் ஷாட்க்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஸோ மச் செங்கூஸ். ஸோ இன்னைக்கு நான் திரும்ப உங்களுக்காக ஒரு நியூ ஸ்டோரியோட திரும்ப வந்துட்டேன். உங்களோட பேஷன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி செங்கூஸ், யாரெல்லாம் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸையும் போயிட்டு பார்த்துருங்க. அப்புறம் எனக்கு ஒரு பேக்கப் சேனல் இருக்கு, அது இன்கேஸ் ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்காக வச்சிருக்கேன், கொக்கோ சாங்க்கு. அதையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இப்போ எதுக்கு வெயிட்டிங், வாங்க என்னையோட ஸ்டோரி டைட்டில் பார்த்தலாம். என்னையோட ஸ்டோரி டைட்டில் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஜிமின் ஒன் ஷாட். எப்படி உங்களுக்காக இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எனக்கு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா? ஹோ, வந்தா நல்லா இருக்கும். ஸோ வாங்க டைரக்டா இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரிக்கு நான் அப்படி லாக் கொடுக்கல, ஜஸ்ட் கேரக்டரை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இந்த ஸ்டோரியோட ஹீரோ ஜிமின். இதுல ஜிமின் ஒரு CEO பிஸ்னஸ் மேன் அண்ட் இதோட ஹீரோயின் வயன், அதாவது நீங்க. அவங்க ஒரு காலேஜ் கேர்ள். ஸோ இப்போ டைரக்டா உள்ள ஓடிடலாம். சீன் ஓப்பனிங்ல 2 பேர் மனமேடையில முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம உட்காந்துருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நீங்க, அதாவது வயன் அப்புறம் ஜிமினும் தான். அப்போ உங்க மனசுக்குள்ள நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நினைச்சு கூட பார்க்காத ஒண்ணு, இந்த மனக்கோலம் யாருக்கும் கல்யாணத்துக்கு வந்துட்டு இப்ப நான் இப்படி உட்காந்துருக்கேனே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக். அக்கா, நீ எவ்வளோ அழகா இருக்க, இந்த அக்சசரிஸ், சாரி, வாவ், ஜிமின் மாமாவோட செலெக்ஷன் சூப்பர் அக்கா. ஜிமின் மாமா உன்னோட லைஃப் பார்ட்னராக கிடைச்சதுக்கு நீ நிஜமா கொடுத்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக பார்த்து பார்த்து செய்யறாரு. அதுல தெரியுது மனுஷன் உன்னை எவ்வளவு காதலிக்கிறான்னு. யார் சோ லக்கி அக்கா. எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுமா, என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பானோ. என்ன அக்கா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசாம அப்படி உண்மைன்னு உட்காந்துருக்க. என்ன? ஏய் ஜனனி. ஒன்னும் வயன், கொஞ்சம் நர்வஸா இருக்கேன், அதான். ஒன்னும் கவலைப்படாத, நல்லா ஜாலியா இரு. நான் இருக்கல, என்னோட செல்ல அக்கா கல்யாணத்துக்காக என்னோட காலேஜ்க்கே லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா உன்னோட கல்யாணத்துல நீயே கலக்கலன்னு இல்லாம ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க. என்ன ஜனனி நீ? அப்படியா வயன், அப்படியா இருக்க? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்புறம் என்ன அக்கா, ஜிமி மாமாவை ஏதாவது நீ பார்க்கணுமா என்ன? நான் வேணும்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்னோட செல்ல அக்காக்காக. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வயன், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். அப்போ சரி அக்கா, நீ ஓகே தானே? ஹாப்பினா நான் மேடைக்கு போகிறேன். சரி வயன், ஆக்சுவலாக நீங்கள் இப்போ காலேஜ் லீவுக்கு உங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. உங்கள் அக்கா ஜனனி அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தான் ஜிமின். ஸோ அவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜிமினோட கம்பெனியில் தான் உங்கள் அக்கா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் பேசி பழக்கமாகி லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அப்படி கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ உங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ பேக் டு ஸ்டோரி. இப்போது நீங்களும் மேடைக்கு போகிறீங்க. அங்கே உங்கள் மாமா, அதாவது ஜிமின், அங்கே அவர்கிட்ட நல்லா சிரிச்சு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஐயர் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அம்மா நேராக பார்க்குறாங்க. ஸோ கூட நீங்களும் அவங்க கூட போகிறீங்க. அங்கே ரூமில் போய் பார்த்தா உங்கள் அக்கா ஜனனி அங்கே இல்லை. அம்மா, எங்க ஜனனி? அதாண்டி எனக்கும் தெரியல, எனக்கு வேற ஏதோ தோணுது. அம்மா இருங்க, பத்திராதீங்க, அப்படிலாம் ஏதோ இருக்காது. அங்கே போய் வாஷ்ரூமில் போய் பாருங்க. ஸோ நீங்கள் அப்படி சொன்னதை உங்கள் அம்மாவும் அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே உங்கள் அக்கா இல்லை. வயன், என்னடி பண்ணுறது? ஜனனி இங்கேயும் இல்லை. இப்போது நீங்கள் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து டைம் ஆகுது. ஸோ என்னாச்சும் ஏதாச்சும்னு உங்கள் அப்பாவும் அந்த இடத்துக்கு பசக்கிட்டு வந்துடுறாரு. வயன், சுபு, என்ன இவ்வளோ நேரம்? ஜனனி அழைச்சிட்டு வர சொன்னா என்ன பண்ணுறீங்க இங்கே 2 பேரும்? என்னங்க? என்னடி சுபு? ஜனனி என்னடி இழுக்கிற? சொல்லு வயன். என்னம்மா, எங்க உன்னோட அக்கா? அப்பா, ஜனனியை காணோம் அப்பா. ஸோ நீங்கள் அதை சொல்லி முடிக்கக்குள்ள அதே டைமிங்கில்
அங்க ஜிமினோட அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. என்ன ஜனனிய காணுமா அப்படின்னு ஜிமினோட அம்மா கேட்குறாங்க. சமந்தி, நீங்க எப்போ இங்க வந்தீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ஜனனி அப்பா. எங்க அவ? அது அது அப்படின்னா நீங்க இன்ட்ராக்ட் பண்றீங்க. ஆண்டி, அக்காவை காணும். எல்லா இடமும் தேடிட்டோம், ஆனா அவளை காணும். என்ன சொல்ற வயன்? ஜனனி. ஆமா ஆண்டி. இப்போ அதே இடத்துக்கு பதறிக்கிட்டு ஜிமினும் வந்துட்டாரு. அம்மா, அப்பா, எல்லாரும் இங்க டைம் ஆகுதுல, வாங்க. ஆமா, ஜனனி எங்க அம்மா? டேய் ஜிமின், எனக்கு ஒன்று பதில் சொல்லு. உண்மையிலே உன்னை ஜனனி லவ் பண்ணாளா? ஏன் அம்மா திடீர்னு? உன்னோட ஜனனி எங்கேயோ ஓடி போயிட்டா. ஆண்டி என்ன? என்ன வயன்? அப்ப எங்க போவோம் அக்கா? ஜனனி எங்க? பாருடா ஜிமின், அவ நீ வேண்டான்னு எங்கேயோ போயிட்டாடா. ஆண்டி, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அக்கா ஜிமின் மாமா மேல உயிரே வச்சிருக்கா. என்ன வயன் காமெடி பண்ற? உன்னோட அக்கா ஜிமின காதலிச்சான். அப்ப எங்க இருப்பாவோ? காதலிச்சானா இப்ப எங்க அவ? என்னோட பையனை இப்படி மனக்கோலத்துல விட்டுட்டு உன் அக்கா எங்க போயிட்டா சொல்லு வயன். வெளியில அவ்வளவு பேர் இருக்காங்க, நாங்க இப்போ எப்படி தலை காட்டுறது? ஜிமின் எவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ, என்னோட பையனோட ரெப்புடேஷன் இப்படி ஒரடியா அசிங்கப்படுத்திட்டு, ஜனனி அப்பா இதுக்கு நீங்க இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்க மானமே இப்ப போக போகுது. மீடியாக்காரவங்க எல்லாம் இருக்காங்க. என்ன நீங்க பொண்ணை எப்படி? ஆண்டி அப்படிலாம் பேசாதீங்க. அக்கா அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. அப்பா எங்களை அந்த மாதிரி வளர்க்கல ஆண்டி. வயன், நீ வேற சும்மா. இப்ப அந்த இடத்துல உங்க அப்பாக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாம அப்படி தலை குனிஞ்சு நிக்கிறாரு. உங்களுக்கு அதை பார்க்கும்போது மனசே கேட்கல. நீயே சொல்லு வயன், இப்ப நாங்க எப்படி வெளியில தலை காட்டுறது? உன்னோட அக்கா பண்ண காரியத்தை பார்த்தால உங்க பொண்ணு எங்களுக்கு நல்ல மரியாதையை வாங்கி கொடுத்துருக்கா. ஜனனி அப்பா, ஜனனி அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு என்னோட ஜிமின் பாவம். டேய் ஜிமின், நான் அப்பாவே சொன்னேன் அவ உனக்கு வேண்டான்னு. நீ தாண்டா ஒத்த காலில் நின்ற. இப்ப பாரு, இப்ப என்ன நடந்திருக்கு பாருடா அப்படின்னு ஜிமினோட அம்மா அவரை பிடிச்சி நல்லா திட்டுறாங்க. சமந்தி, சமந்தி, உங்க அப்பா இப்ப இன்ட்ராக்ட் பண்றாரு. என்னோட பெரிய மக செஞ்சது தப்பு தான். இதுல தேவையில்லாம நீங்களும் அவஸ்தப்படுறீங்க. அதுக்காக உங்க மானமும் இல்லை ஜிமின் மாப்பிள்ளையோட மானமும் இப்படி கிடக்கூடாது. அதனால நீங்க என்ன ஜனனி அப்பா, என்ன? அதனால நீங்க என்னோட 2வது பொண்ணு வயனை உங்க பையனுக்கு கட்டி கொடுக்குறேன். நீங்க அப்படியே உங்க அப்பா சொன்னானே அப்படி ஷாக்லேயே உங்க அப்பா பாக்குறீங்க. என்னங்க என்ன சொல்றீங்க? வயனை ஜனனிக்காக? வயனை அவன் என்ன காலேஜ் கூட முடிக்கலையேங்க. எனக்கு தெரியும் சுகம், எனக்கு தெரியுமா. ஆனா நம்மளால நம்ம பொண்ணு ஜனனி பண்ணதுனால அவங்களுக்கு இந்த அசிங்கம் தேவையா சொல்லு? என்னங்க அப்போ பையனோட நிலைமை? இப்ப அப்படியே உங்க அம்மா கேட்டோன்னு உங்க அப்பா அப்படியே உங்களை பாக்குறாரு. உங்ககிட்ட அப்படியே வந்து உங்க முன்னாடி நிக்கிறாரு. வயன், நீ ஜிமின் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு உங்க தலையில கோதி விட்டுக்கிட்டே உங்க அப்பா கேட்கிறாரு. உன்னோட அக்கா ஜனனி செஞ்சது தப்பு. அவளோட தப்புக்கு எனக்கு எப்படி அவங்களுக்கு பயம் தேடி தரதுன்னு தெரியல. எனக்கு வேற வழியே தெரியல. அதனால நீ உன் அப்பாவோட மனதுக்காக இதை செய்வேன்னு நம்புறேன். எனக்காக நீ என்ன கல்யாணத்தை பண்ணிக்கோமா. நான் வேணும்னா உன்னோட காலில் வேணும் விழுகிறேன் அப்படின்னு உங்க அப்பா உங்க காலத்தோட வர்றாரு. அப்பா, என்னப்பா, என்ன என் காலெல்லாம் போய்? இல்லைம்மா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழியே இல்லை. உங்க அப்பாக்காக இப்போ நீங்க ஒத்துக்கிறீங்க. சரியாப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி வயன் அப்படின்னு உங்க அப்பா உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே உங்க அப்பா ஜிமினோட அம்மா கிட்ட நடந்து போயிட்டு, சமந்தி, உங்களுக்கு இதில் சம்மந்தம் தானே? வயன் ஒத்துக்கிட்டா நான் ஜிமினுக்கு என்னோட வயனை கட்டித்தரேன்.
இப்போ அங்கே நடக்கிறது எதுவுமே ஜிமினுக்கு பிடிக்கல. ஸோ அவருக்கு பயங்கரமாக காண்டாகுது. என்ன எல்லாம் விளையாடுறீங்களா? என்ன மாமா என்ன பேசுறீங்க? எல்லாம் என்னோட ஃபீலிங்ஸை எப்படி போட்டு விளையாடுறீங்க? மாமா நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா? அம்மா என்ன இதெல்லாம்? ஜிமின், இப்போ நமக்கு வேற வழியே இல்லைடா. வெளியில் மீடியா எல்லாம் இருக்காங்க. நீ வயனை கல்யாணம் பண்ணுறது தான் சரிடா. இல்லாட்டினா நம்ம வெளியில் தலை கட்ட முடியாது அப்படின்னு ஜிமினோட அம்மா ஜிமினுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா அவங்களும் ஜஸ்ட் அவங்களோட ரெப்புடேஷனுக்காக மட்டும்தான் பேசுகிறாங்க. ஸோ ஜிமினுக்கு இன்னமும் காண்டாகுது. மனசனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் போய் அதிகமாகிட்டே போகுது. ஸோ நீங்கள் அண்ட் ஜிமின் 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை மறைக்கிறாரு, நீங்கள் அப்படியே உங்கள் தலையை குறைஞ்சிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். பேக் டு ப்ரெசண்ட். ஆஃப்டர் மேரேஜ் நடக்க வேண்டிய எல்லா ரிச்சுவல்ஸும் நடந்து முடியுது. 2 பேருக்கும் இஷ்டமே இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறீங்க. டைம் ஸ்கிப்ஸ். இப்போது ஈவினிங் போல் ஜிமின் அவரோட ஃப்ரெண்ட் தைமீனோட லைட்டாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. டை மச்சான், புது மாப்பிள்ளை வேறு. அப்புறம் இன்னைக்கு நைட்டு தைமீன் நீ வேறடா, எனக்கு இருக்கிற காண்டில் உன்னை கொலை பண்ணிட போறேன்டா. என்னடா ஜிமின், இன்னும் ஜனனி பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு இப்போ வயனோட கல்யாணம் ஆகிடுச்சு தெரியும்ல. இன்னும் ஜனனி பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தா வயனோட நிலைமை என்ன ஆகும்டா? அதையெல்லாம் எனக்கு தெரியாது தைமீன். ஏதோ அவள் அக்கா செஞ்சதுக்கு அவளுக்கு நான் கொடுக்குற தண்டனை. இன்னைக்கு எப்படி இருக்க வேண்டியது? everything was supposed to be perfect. My wedding night, the woman I loved, the future I planned with her. இப்போ இது எல்லாமே ஒரே நொடியில் காணா போச்சு. நீ ஒன்று பண்ணு, ஜனனையும் பற்றி கொஞ்சம் விசாரிடா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வயன் அனுபவிச்சு தான் ஆகணும். டேய் ஜிமின், என்ன பேசுகிற நீ? என்ன தெரிந்தாலும் நீ பண்ணுறது தப்புடா. ஜனனி நீ வேண்டான்னு போயிட்டா. ஆனால் வயன் அவளை உன்ன மாதிரி தானே ஒரு ஈக்கட்டான நிலையில தானே இருக்கா. நீ இப்படி பண்ணுறது ரொம்ப தப்புடா. அவன்டா அந்த பொண்ணு அவள் அக்காவோட கல்யாணத்துக்கு வந்தா. அவன் நினச்சி பார்த்துருப்பாளா அவள் தான் இப்போ கல்யாண பொண்ணாவே ஆக போறான்னு? அவளுக்கும் இது ஃபேர் கிடையாது. அவளும் உன்ன மாதிரி நிலைமையில தான் இருக்கா. நீ வயனை பழி வாங்கணும் ஜனனிக்காக வயனை பழி வாங்கணுன்றிய. அதில் கஷ்டப்பட போகிறது ஜனனி கிடையாது, வயன். எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் இதில் மாட்டிக்கிட்டு வயன் தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது தைமீன். ஜனனி வயன் மேலே உயிரே வச்சிருக்கா. நான் அவளை துன்புறுத்தினா இல்லை கஷ்டப்படுத்தினா அதை பார்த்துட்டு ஜனனி வர வாய்ப்பு இருக்குல்ல. என்னடா பேசுகிற? அவள் வருவான்னு நினைக்கிறியா? ஒருவேளை அவள் வரலனா வயனோட நிலைமை நாளைக்கு நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவடா ஜிமின். யூ ஆர் பனிஷிங் சம்மன் ஹூ ஹட் நத்திங் டு டூ வித் திஸ். புரிஞ்சிக்கோ, பழி வாங்குறதுல நமக்கு நிம்மதி கிடைக்காது ஜிமின். அதை உன்னைய முழுசாக அழிச்சிரும். வயன் இதில் இன்னசென்ட், அது உனக்கும் தெரியும். அதனால ஜஸ்ட் லிவ் இட், மூவ் ஃபார்வர்ட். என்னடா தைமீன், நீ வயனுக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுற? உனக்கு இப்போ புரியாத ஜிமின். நான் சப்போர்ட் பண்ணல, இதுக்கும் வயனுக்கும் சம்மதமே இல்லை. அவள் பாவம்தான். நீ ஜனனி மேலே இருக்கிற கோபத்தை அவகிட்ட காட்டாத, அப்புறம் நீ ரிக்ரெட் பண்ணுவ. நீ இதை புரிஞ்சுக்கவே நம்புறேன்டா. சரி நீ போ, உனக்காக வயன் காத்துக்கிட்டு இருப்பா. உன்னோட மனைவி இப்போ வயன், ஜனனி கிடையாது. அதை ஏற்றுக்கோ. கம் பேக் டு த ரியாலிட்டி ஜிமின். போ நீ அப்படின்னு அந்த இடத்துலேருந்து ஜிமினை அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் ஜிமினோட மைண்ட் செட் இன்னும் மாறவே இல்லை. ஸ்டில் அது கோபத்தோடு தான் ஜிமின் போகிறாரு அந்த இடத்த விட்டு. இங்கே தைமீன் மனசுக்குள்ள எனக்கு புரியுது ஜிமின், உனக்கு இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. ஆனால் இது உனக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி, இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். காட் ப்ளீஸ் பிளஸ் தம் போத், 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டுன்னு தைமீன் அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இங்கே நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னால அவங்கள அழகா அலங்காரம் பண்ணி கையில் ஒரு பால் சம்பா கொடுத்து ஜிமினோட ரூம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. டோரை நாக் பண்ணுறீங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராதனால டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போகிறீங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஸோ அப்படி கையில் வச்சிருக்கிற பால் சம்பை நைட் ஸ்டாண்டில் வச்சுட்டு சுற்றி பார்க்குறீங்க. அந்த ரூம் ரொம்பவே அழகா டெக்கரேட் பண்ணியிருக்க. நீங்கள் மனசுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் இங்கே, இது நிஜமா ஜனனி அனுபவிக்க வேண்டியது. ஆனால் நான் இங்கே ஏன்
இப்படி என் வாழ்க்கை ஏன் கண்ட்ரோல்ல இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க பாக்குறீங்க அங்க இருக்கிற எல்லா சவர்லையும் ஜிமின் அப்புறம் உங்க அக்கா ஜனனி ரொம்ப ஹாப்பியா இருக்கிற போட்டோஸா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இதில் நீங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. ஜிமின் அவர் முகத்துல எவ்வளோ காதல் தெரியுது. என்ன ஜனனி நீ எப்படி பண்ணிட்டியே இப்போ என் வாழ்க்கையும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் பார்த்து நினைக்கிட்டு இருக்கீங்க. அப்படி டேபிளில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். ஸோ அதை அப்படி கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அதை பார்க்கும் போதே உங்களுக்கு அப்படி மனசெல்லாம் வலிக்குது. ஜிமின் மாமா உனே எவ்வளோக்கு எவ்வளோ நேசிச்சிருக்க. எப்படி நீ அவருக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணணும்னு நினச்ச அக்கா? உன்னால இன்னைக்கு என் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே இப்போ கையில் ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ரூம் டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்க. திறமை பார்க்குறேங்க. பார்த்தா ஜிமின் மனுஷன் கொஞ்சம் ட்ரங்கன் ஸ்டேட்டில் இருக்காரு. ஸோ அப்படி லைட்டாக தட்டு மாதிரி நடந்து வரங்கோல ஜிமின்க்கு லைட்டாக தடிக்கிருக்கோ. ஸோ நீங்கள் பிடிக்கிறீங்க ஓடி போய் கையை எடு அப்படின்னு உங்களை லைட்டாக தள்ளி விடுறாரு. ஸோ அப்படியே போயிட்டு அந்த ரூமில் இருக்கிற எல்லா டெக்கரேஷன்ஸ் பூவில் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அது எல்லாத்தையுமே பிச்சு எடுத்து கப்பத்தொட்டியில் வீசுறாரு. அவ்வளோ கோபத்தில் இருக்காரு ஜிமின். நீங்கள் அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது அதை பார்க்கும்போது. எல்லாமே போய் நீ என்கிட்ட சொன்னது, எனக்கு பேசினது, எனக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியம் எல்லாமே போய் ஜனனி நீயே போய் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு ஃபோட்டோஸ் டெக்கரேஷன்ஸ் இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நறுக்கிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு பயம் வேற வருது. நீங்கள் இப்படியே விட்டா ஏதாவது ஆயிரும்ட்டு ஜிமினை தடுக்கிறதுக்கு பார்க்குறீங்க. நீங்கள் போயிட்டு ஜிமினோட ஷோல்டரில் கை வச்சது தான் அவ்வளோதான். ஜிமின் அப்படியே உங்களோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்து உங்கள் முதுகு பின்னாடி வச்சு அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணுறாரு. நீங்கள் பயத்தில் பயங்கரமாக நடுங்குறீங்க. கண்ணில் லைட்டாக டிஎஸ் கூட வர ஆரம்பிக்குது. உங்கள் கையை போட்டு பயங்கரமாக முறுக்கிறாரு. ஜிமின் விடுங்க, வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் விடுங்க ஜிமின். ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. ஜிமினோட கோபம் தான் முன்னுக்கு வருது. ஸோ இன்னும் நல்லா போட்டு உங்களை கையை முறுக்கிறாரு. உங்கள் கையை இது என்ன வாயன், இன்னும் நீ நிறையா பார்க்கணும் அப்படின்ட்டு நல்லா முறுக்கிறாரு. உங்கள் கண்ணில் தண்ணி அப்படி தரையாக ஊற்றுதுப்பா. ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் எனக்கு வலிக்குது, ப்ளீஸ் சாரி ஜிமின் ப்ளீஸ் நீங்கள் குடிச்சிருக்கீங்க, விடுங்க, எனக்கு கை வலிக்குது. கிடைச்சிருக்கேனா? கிடைச்சிருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது வாயன். இது உன்னோட அக்கா பண்ணதுக்கு உனக்கு நான் தர வேண்டிய தண்டனை. ஏன்னா அவ உன்னோட அக்கா தானே. கை வலிக்குது ஜிமின் அப்படின்றீங்க. ஆனால் ஜிமின் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அப்படி இன்னொரு கையை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி உங்களோட கண் மூக்கு அப்படி கொஞ்சமாக அந்த விரலை உங்களோட லிப்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உங்களோட முதல்ல அப்படியே லைட்டாக கிராஸ் பண்ணுறாரு. மயன், திஸ் இஸ் யோர் பனிஷ்மெண்ட் ஃபார் பீயிங் அ சிஸ்டர். நிறையா நீ என்னோட பார்க்க போகிறேன். இப்போ அப்படியே ஜிமின் உங்களுக்கு கிஸ் பண்ணான்னு வராரு. நீங்கள் அப்படியே பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே மூச்சே ஒரு மாதிரி தூக்கி போடுது. ப்ளீஸ் டோன்ட், எனக்கு ப்ளீஸ் ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறீங்க. திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரில, இல்லை நீங்கள் பண்ணிக்கிற நல்லையான்னு தெரில. ஆனால் ஜிமினோட கோபம் அப்படியே குறைஞ்சு அப்படியே பவுஸ் பண்ணி நிற்கிறாரு. அப்படியே ஜிமினோட கையெல்லாம் இப்போ நடுங்க ஆரம்பிக்குது. நீங்கள் அப்படியே சில மாதிரி நிற்கிறீங்க. அவர் இன்னொரு கையில் உங்களை கையை பிடிச்சி முழக்கிட்டு வந்திருப்பாரு, அதையும் விட்டுட்டாரு. இப்போ அப்படியே ஜிமின் கீழே உட்காராரு. திடீர்னு அழுகிற சத்தம் கேட்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கே அப்படியே ஷாக் ஆகுது. ஏன் ஜனனி எப்படி பண்ண, ஏன்னு விட்டுட்டு போன, என்கிட்ட நீ அப்போ இது வரைக்கும் உண்மையா இல்லையா, நீ என்னை காதலிக்கவே இல்லையா, நான் உன்னை வற்புறுத்தினா, ஏன் இப்படி பண்ண ஜனனி அப்படின்னு பயங்கரமா அழுக்கிறாரு. இவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்த எல்லா எமோஷன்ஸும் ஜிமின் நீங்க அங்க இருக்கீங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாத்தையுமே வெளியே விடுறாரு. உங்களுக்கே
அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களோட வலியை விட அந்த இடத்துல ஜிமினோட வலி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரிய வருது. உங்களுக்கு அவரோட நிலையை பார்க்கும்போது இன்னும் பரிதாபமாக இருக்குது. அவருக்காக இப்போது நீங்களும் அழுக ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல, கீழே உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்க ஜிமினை அப்படி ஹக் பண்ணி அப்படி அவர் மனசை தேத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை ஜிமின், எல்லாம் சரியாயிரும். இன்னும் மன்னிச்சிருங்க ஜிமின். என்னோட அக்கா இப்படி உங்களை இப்படி கஷ்டப்படுத்துவா, உங்களை இப்படி கல்யாண மேடையில் விட்டுட்டு போவா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க. என்னால் முடிஞ்சா உங்களுக்கு நான் கண்டிப்பாக உதவி பண்ணியிருப்பேன். ஆனால் இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்க எங்கள் அக்காக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஜிமின் அப்படின்னு நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அது கொஞ்சம் ஜிமினுக்கு காமிங்காக இருக்கிறனால அவரும் இப்போ உங்களை ஹக் பேக் பண்ணிக்கிறாரு. மனுஷன் அப்படியே உங்களோட கழுத்து அப்புறம் ஷோல்டருக்கு நடுவில் அப்படி அவரோட தலை வச்சுட்டு பயங்கரமாக அழுகிறாரு. இட்ஸ் ஓகே ஜிமின், நீங்கள் இப்போ தனியால் இல்லை, எல்லாம் சரியாயிரும், நான் இருக்கேன். ஜிமின், உங்களை விட்டுட்டு போனவங்களுக்காக நீங்கள் அழுகிறது சரியில்லை. எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ என் அக்காவை காதலிச்சிங்கன்னு. ஆனால் அவள் எப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் அழுக்காதீங்க, தைரியமாக இருங்க. இப்படி சொல்லி நீங்கள் ஜிமினை கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 2 hours கழிச்சு அப்படியே ஜிமின் கடைசியாக அழுக்கிறத ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த ரூம்பே அப்படியே சைலண்ட் ஆகுது. ஜஸ்ட் 2 பேர்த்தோட சாஃப்ட் பிரெத்ஸ் மட்டும் தான் கேட்குது. ஜிமின், ஐயோ ஓகேவா நீங்கள்? ஓகே சரி ஜிமின், நீங்கள் போய் படுத்துக்கோங்க சரியா அப்படின்ட்டுன்னு இப்போ ஜிமினை ஹெல்ப் பண்ணி அப்படியே பெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே அவர் பெட்டில் படுத்துக்கிறாரு. நீங்கள் அவருக்கு போர்வையெல்லாம் போற்றி விட்டுட்டு கூட பக்கத்தில் உட்காந்து லைட்டாக அப்படியே தட்டி வரீங்க. வயன் சொல்லுங்கள் ஜிமின். தேங்க்யூ. அப்புறம் ஐம் சாரி வயன். சரி ஜிமின் தூங்குங்க அப்படின்ட்டுன்னு அப்படியே அவர் கண்ணுக்கிட்ட இருக்கிற அந்த கண்ணீர் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு, ஜிமின் நானும் சொல்கிறேன் கேட்குறீங்களா? தயவு செய்து உங்களோட வேல்யூவை புரிஞ்சிக்காதவங்களுக்காக உங்களோட கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜிமின் அப்படி உங்களை பார்க்குறாரு, சர்ப்ரைஸ்டாக பார்க்குறாரு. ஆக்சுவலாக எப்படி நீங்கள் உங்களுக்கு எனக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம், எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஆனால் ஸ்டில் உங்களை பற்றி யோசிக்காமல் எப்படி அவரை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக பார்க்குறாரு. ஸோ அப்படியே மனசாக யோசிச்சுக்கிட்டே அப்படி தூங்குறாரு. ஆனால் தூங்குற மனசுக்குள்ள ஏவா எவ்வளோ நல்லவளாக இருக்கா, இவளையா நான் காயப்படுத்தணும்னு நினச்சேன். ஜிமின், நீ இவளை காயப்படுத்துறனா உன்னை கடவுள் கூட மன்னிக்க மாட்டாருடா. எப்படி அவ கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாமல் என்னை பற்றி யோசிக்கிறான். அவளை போய் நான் துன்புறுத்தினா என்னன்னா மன்னிக்கவே முடியாது. நீ என்கிட்ட இவ்வளோ நல்லவெல்லாம் நடந்துக்கிற வயன், நான் போயிட்டு உனக்கு காயப்படுத்தணும்னு நினச்சிட்டேனே. இதுக்கப்புறம் நான் அப்படி நினைக்க மாட்டேன். நான் உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் இதுக்கப்புறம் நீ ஹர்ட் ஆகாம உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தருவேன். நான் உன்னை நிச்சயமாக நல்லா பார்த்துக்குவேன் வயன் அப்படின்ட்டு தனக்குத்தானே ஒரு ப்ராமிஸை பண்ணிக்கிட்டு தூங்குறாரு ஜிமின். நீங்களும் அப்படியே பெட்டில் இன்னொரு பக்கத்தில் வந்து படுத்துக்கிறீங்க. என்னத்தான் நீங்கள் ஜிமின் மண்ணுக்கு எதுவுமே இல்லை, நான் தைரியமாக இருக்கேன் அந்த மாதிரி இப்போ நீங்கள் பிஹேவ் பண்ணாலும் உங்களுக்குள்ள லைட்டாக ஒரு பயம், நான் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவேன், இதுக்கப்புறம் நான் எப்படி என்னோட படிப்பு அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றியும் லைட்டாக யோசிச்சுக்கிட்டே அப்படியே துவங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. முதல்ல ஜிமின் தான் எழுந்திருக்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் நல்லா உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு ஆக்சுவலாக உங்களோட செஸ்ட் மேலே அப்படியே தாயை வச்சுட்டு படுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்திருப்பீங்க. அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஃபீல் பண்ணல யாரும் நம்மளை பார்க்குறாங்க. ஸோ அப்படியே நீங்களும் இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜிமின் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாரி அப்படின்ட்டு லைட்டாக நகர்றீங்க. மயன் எப்படி நம்ம இப்படி அது இல்லை
சாரி ஜிமின், நேற்று நைட் நடுவில் நீங்கள் ஏதோ நினச்சி கொஞ்சம் ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிங்க, லைட்டாக அழுக கூட ஆரம்பிச்சிங்க. ஸோ உங்களை காம் பண்ணுறதுக்காக நான் தான் லைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் என்னை திரும்ப ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ என்னால் அந்த ஹக்கு பிரேக் பண்ண முடியல. சாரி, நான் இந்த தப்பான எண்ணத்துலையும். சார் பயம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் எதுவும் சொல்லலை, ஏன் பயப்படுறேன்? சரி, தேங்க்யூ ஃபார் த நைட் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜிமின் போகிறாரு. நீங்கள் அப்படியே திடீர்னு லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அப்படி இருக்கீங்க. டைம் ஸ்கிப்ஸ். இப்போ அப்படியே ஒரு 15 minutes கழிச்சு ஜிமினும் குளிச்சுட்டு வெளியே வராரு. ஜஸ்ட் டவலில் தான் வராரு. நீங்கள் அப்படியே வெளியே வர ஜிமினை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அவரை பார்த்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ கனவுகள், எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இழந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நாள் எல்லாத்தையுமே மாற்றிருச்சுல. எவ்வளோ வலிக்கும் உங்களுக்கு எனக்கு புரியுது ஜிமின் அப்படின்ட்டு நான் அவரை பற்றி யோசிக்கிட்டே அப்படி நீங்களும் இருக்கீங்க. அதை ஜிமின் பார்த்துட்றாரு. ஆனால் அப்போ கூட நீங்கள் உங்கள் தலையை திருப்பாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மயன், டு யூ லைக் வாட் யூ ஆர் சீயிங்? அப்படியா? சரி, பரவாயில்ல மயன், இதுக்கப்புறம் நீ இதை நிறையா பார்க்கலாம். என்ன மயன்? என்ன? ஒன்றும் இல்லை ஜிமின், சாரி அப்படின்ட்டு நீங்கள் இப்போ டவலை எடுத்துகிட்டு கொடுக்குறேன்னு வாஷ்ரூமுக்கு ஓடுறீங்க. ஓ என்ன என்ன நினச்சிருப்பார் அவர் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே வாஷ்ரூமுக்கு பின்னாடி நின்றுட்டு இல்லை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஜிமினுக்கு சிரிப்பு தாங்கலை. மனுஷனும் பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஹவ் கியூட் இஸ் ஷி. மயன் மயன் அப்படின்ட்டு ஜிமினும் இருக்காரு. சார் அப்படியே 2 பேரும் ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி போகிறீங்க டைனிங் டேபிளுக்கு. அங்கே ஜிமினோட அம்மா பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் அப்படியே ஜிமினுக்கு சர்வ் பண்ணிட்டு 2 பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஜிமினோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஜிமின் எப்படி, ஓகேவா? ஏன்னா எங்களுக்கு என்ன ஓகே தான். ஓகேவா? சரி, அப்போனா ஜிமின் ஹனிமூன். அம்மா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் எங்கள் 2 பேர்த்துக்கும். என்ன சொல்கிற வயன்? நான் சொல்கிறது சரி தானே? ஆமாம் ஜிமின். பரவாயில்லையே ஜிமின், வயனோட டிசிஷன்லாம் கேட்குறியா? இன்ட்ரெஸ்டிங். 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்ட்டு இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமினும் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரு. நீங்களும் அவருக்கு வழி அனுப்பிட்டு வீட்டில் ஹவுஸ் ஜாப்ஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி ஒரு 2 weeks முடியுது. நீங்கள் ஜிமின் ரொம்ப மென்டலி அவர் வீக்காக இருக்கிறதுனால ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கீங்க. எப்போவுமே ஜிமினுக்கு ஏதாவதுன்னா நீங்கள் போயிட்டு செய்கிறது ரொம்ப இந்த மாதிரி ஜிமினுக்காக எல்லாத்தையும் பார்த்து சரிங்க. அதே மாதிரி தான் ஜிமின் உங்களுக்காக எல்லாத்தையுமே பார்த்து செய்கிறாரு. ஸோ இந்த 2 weeksல நீங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்கு வந்துட்டீங்க. கொஞ்சமாக புரிதலும் வர ஆரம்பிக்குது. ஒன் டே நைட் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கக்குள்ள வழக்கமாக எப்போ போல் இந்த 2 weeks நீங்கள் பார்த்து வர்றது ஜிமினோட நைட் ட்ராமா. அது மனசில் நைட்டில் தூங்க வர்றதே இல்லை. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நடக்குது. மனுஷனுக்கு தூக்கத்தில் ரொம்பவே வேர்த்துருச்சு. புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, எனக்கு வேணும். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத, நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், காலில் வேணா கொடுக்குறேன். ப்ளீஸ் என்னை விட்டு போகாத ஜனனி. இந்த மாதிரி மனுஷன் புலம்புறாரு. உங்களுக்கு இது பார்த்து இந்த 2 weeksல பழகிருச்சு. ஸோ நீங்கள் அவருக்கு போயிட்டு அப்படியே அவரை ஹக் பண்ணிவிட்டு அவர் அப்படியே உங்கள் செஸ்டில் தலையை சாச்சிக்கிறாரு. அப்படியே முதுகில் தட்டி அவரை காம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை ஜிமின், எல்லாம் சரியாயிரும். யாரும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. நான் இருக்கேன், உங்கள் கூட இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் காம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஜிமினோட நிலைமையை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பக்கத்து உங்களுக்கு லைட்டாக கில்ட்டியாக கூட இருக்கும். இந்த
ஜிமினோட நிலைமைக்கு நீங்களும் ஒரு பகுதி காரணம் அப்படின்ற ஒரு கில்ட்டி உங்களுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படியே உங்கள் மனசுக்குள்ள ஜனனி நீ பண்ணது ரொம்ப தப்பு, நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, உன்னால அவரால் நிம்மதியாக தூங்க கூட முடியல, நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் ஜனனி, நீ அக்கா தான், ஆனால் நீ பண்ணது சரியில்லை, நிஜமா நீ எதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அந்த மாதிரி உங்கள் மனசில் நினச்சிட்டு ஜிமினை அப்படி தட்டி தூங்க வைக்கிறீங்க. ஸோ இது அன்னாடம் நடக்கிறனால எப்போவுமே மார்னிங் ஜிமின் எழுந்திருக்கும் போதெல்லாம் அவர் உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட் மேலே படுத்துருப்பாரு. ஸோ அவருக்கு தெரியும் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கணும். அதனால் மார்னிங் அதை பற்றி நீங்களும் பேச மாட்டீங்க, ஜிமினும் அதை பற்றி எதுவும் கேட்டுக்க மாட்டார். ஆக்சுவலி ஹீ நோஸ் தட் யூ நோ, அதனால் அதை அப்படியே விட்டுருவார். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கீழே போக்குறீங்க. பார்த்தா உங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டு 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா அப்பா வாங்க, இப்போ வந்தீங்க, இப்போ தாம்மா, எப்படி நல்லா இருக்கியா வயன்? நல்லா இருக்கேன்ப்பா. அத்தை மாமா வாங்க, வரும் மாப்பிள்ள. வயன் சொல்லுங்க அத்தை, அம்மா அப்பாவை சாப்பிட கூப்பிடுமா? சாப்பிடலாம் எல்லாம். சரிங்க அத்தை. அம்மா அப்பா வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இப்போ எல்லாம் டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அத்தை இருங்க, நான் போயிட்டு எல்லாத்துக்கும் பாயாசம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாச்சும் முத போகிறீங்க கிச்சனுக்கு. பின்னாடி உங்கள் அம்மாவும் வராங்க. கிச்சனில் நீங்கள் பாயாசம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது வயன், அம்மா நீ எங்கே வந்த? நீ போ, நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லைடா உங்ககிட்ட தனியாக பேசணும்னு நினச்சாதான். அப்படியா, என்னம்மா சொல்லு. நீங்கள் சந்தோஷமாக இருக்கியா? இல்லை என்ன, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன், பார்த்தா தெரியல. அவர் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நிஜமாலேவா வயன்? அம்மா ஏன் உனக்கு அப்படி தெரியுயா? இல்லை எனக்கு நீ எதுவும் கவலைப்பட வேணாமா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், அவர் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு. அப்படியா, நல்லா இருந்தா சரி. வயன் உனக்கு ஜனனி பற்றின ஏதாவது தகவல்? அம்மா இப்போ ஏன் நீ அவளை பற்றி பேசுகிற? இல்லடி அவள் அக்கா. அக்காவா? அவள் பண்ண காரியத்துக்கு அவளை பார்த்தா நான் மன்னிப்பேன்னு கூட எனக்கு தெரியலம்மா. வயன் என்னம்மா? பின்ன என்னம்மா, அவளால் ஜிமின் என்ன நிலைமையில் இருக்காருன்னு தெரியுமா? ஒரு நாளும் என்ன அனுபவிக்கிறான்னு உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ல வர? அவள் பண்ண காரியம் ஒவ்வொரு ராத்திரியும் ஜிமினால் நிம்மதியாக தூங்க கூட முடியல. அவளோட அந்த ஒரு தப்பு அவரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு ராத்திரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? ஏன்னா அவள் என் அக்கால என்னமோ நானே அந்த தப்பை செஞ்ச மாதிரி எனக்கு தோணும். ஐயன் என்ன மன்னிச்சிருமா, இப்படிலாம் நடக்கிற நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலையே. யாரும் எதிர்பார்க்கலதாம்மா. ஆனால் இது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜிமினுக்கு கொடுத்த ஒரு பெரிய தண்டனைன்னு எனக்கு தோணுது. இதை நம்ம எப்படி அனுபவிப்போன்னு எனக்கு தெரியலாமா. எனக்கு புரியுது வயன், எனக்கு புரியுது. சரிம்மா. இரு வயன். என்னம்மா? நேற்று அப்பாவுக்கு உன்னோட காலேஜ் ப்ரொஃபஸர் கால் பண்ணியிருந்தாரு. நீ திரும்பவும் எப்போ காலேஜுக்கு வருவேன்னு கேட்டாராம். நீ ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், பிரைட் ஸ்டூடெண்ட், ஸோ முடிஞ்ச சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னாரு. நீ அதை பற்றி என்ன யோசிச்சிருக்க? என்னம்மா விளையாடுறியா? நான் என்ன யோசிக்க போகிறேன்? அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை நிஜமாக சொல்லணும்னா. ஏன்னா நான் இங்கே வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக. ஆனால் இப்போ என் வாழ்க்கையே மாறிடுச்சு. நான் இதுக்கப்புறம் என் படிப்பை பற்றி யோசிச்சோ, என் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சோ என்ன நடக்க போகுது? இல்லை அது மாறிடுறதா போதா? நீ விடுமா, வேணா அப்பா சொல்லிடு, இதுக்கப்புறம் நான் படிக்க வர மாட்டேன். ஜஸ்ட் டெல் தெம் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் ட்ராப் மை ஸ்டடீஸ். வயன் என்னடா சொல்கிற? ஆனால் உனக்கு அது ரொம்ப பிடிக்குமே, ஃபேஷன் டிசைனிங், நீ அதில் எவ்வளோ ஆர்வமாக இருந்த அப்படின்னு எங்களுக்கு தெரியும்டி. ஆர்வமாக இருந்ததான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னால் முடியாது இப்போ. அதுவும் ஜிமினை விட்டுட்டு என்னால் இப்போது தனியாக போக முடியாதாம்மா. அவரோட நிலைமை ரொம்ப உனக்கு புரியும் நம்புகிறேன். அப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்குள்ள அந்த இடத்துக்கு ஆக்சுவலாக ஜிமின் வந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு இன்ட்ராக்ட் பண்ணாமல் அப்படி போகணும்னு நினைப்பாரு. ஸோ அப்போ நீங்கள் அவரை பற்றியும் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மனுஷன் கொஞ்சம் நின்று கேட்டுறாரு. அவருக்கு இதெல்லாம் கேட்கும் போது நீங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, அவருக்காக
என்னென்னா விட்டு கொடுக்குறீங்க. அது எல்லாத்தையும் நினைக்கும் போது ஜிமினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. மனசுக்குள்ளே மாயன் நீ எனக்காக என்னென்னும் பண்ணியிருக்க, ஆனால் எதுவுமே எனக்கு தெரியலையே. ஆனால் நானும் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன்னு தவிர உனக்காக நீ எதுவுமே செய்யாமல் இப்படி உன்னை இப்படி கஷ்டப்படுத்துறல என்னோட கஷ்டத்தை பார்த்து நீ உன்னோட கஷ்டத்தை நான் பார்க்க மறந்துட்டேனே அப்படின்ட்டு ஜிமின் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ திரும்பவும் நீங்கள் சரிவா போகலாம், எல்லாரும் டைனிங் டேபிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் கிடக்குது வாயன், கடைசியாக ஒன்று மட்டும். இப்போ என்னம்மா கேளுடி வயன், நாளைக்கு உனக்கு பர்த்டே, அதுக்கு என்னம்மா பண்ண சொல்கிறேன்? வயன் பர்த்டே டே, நீ உன்னோட பர்த்டேனா எவ்வளோ ஜாலியாக இருப்ப. இப்போ பர்த்டேன்னு சொல்கிறேன், நான் சொல்லனா உனக்கு அது ஞாபகம் கூட வந்திருக்காதுல்ல? கண்டிப்பாக வந்திருக்காதம்மா. நான் என்னோடய பர்த்டேவை கொண்டாடுற நிலையிலையா இருக்கேன். நீ ஒன்றுமா சரி, உன்னோட பர்த்டே நாளைக்கு தானே, மாப்பிள்ளைக்கு தெரியுமா? ஏம்மா ஏன், அவரே ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. நாளைக்கு என்னோடய பர்த்டே, எனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னு நான் போய் சொல்லி கேட்கவா முடியும்? நீ வேறம்மா, அது கிடக்குது. இந்த வருஷம் இல்லைன்னா என்ன அடுத்த வருஷம் பர்த்டே வந்துக்கிட்டே தானே இருக்கும், அதெல்லாம் விடு. சரி வா நீ அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வெளியே வரீங்க. இப்போ ஜிமினும் அந்த இடத்த விட்டு இப்படி ஓடுறாரு, எதுவுமே நடக்காத மாதிரி. அவரும் போய் தனி டேபிள் உட்காந்துக்கிறாரு. நீங்களும் அப்படி வந்து பாயசத்தை டேபிளில் வச்சுட்டு அப்படி உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நேரம் எல்லாம் அப்படி சிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஜிமினும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஆஃபீஸில் மனுஷன் வேலை செய்கிறாரு, பட் அவரால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. உங்களை பற்றின யோசனை தான், நீங்கள் உங்கள் அம்மா கூட கிச்சனில் பேசினதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு பர்த்டேனும் நிஜமா இப்போது உங்கள் அம்மா சொல்லாட்டி அவருக்கு தெரிய வந்திருக்காது. ஸோ அதை நினச்சோ அவர் வருத்துறாரு. வாயன் சத்தியமாக அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல வாயன், நான் ரொம்ப கெட்டவனா இருக்கனே, கண்டிப்பாக உனக்காக நான் பெஸ்ட் கிஃப்ட் கொடுப்பேன் வாயன் அப்படின்னு இருக்கிறேன். இப்போ நைட் ஆயிருக்கோம், நீங்கள் ஜிமினுக்கு வெயிட் பண்ணுறீங்க, பட் ஸ்டில் அவளை காணும். ஸோ அப்படியே துணி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ யார்கிட்ட இந்த கால் வருது. என்ன எத்தனை மணிக்கு ஜிமின் கால் பண்ணுறாரு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் காலை அட்டென்ட் பண்ணுறீங்க. ஹலோ என்னங்க, வீட்டுக்கு வரலையா நீங்கள்? வயன் வயன் கொஞ்சம் கார்டன் வரைக்கும் வரியா? ஏன் ஜிமின் என்னாச்சு? நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டாரு ஜிமின். சொன்னீங்க அவர் சொன்ன மாதிரி கார்டனுக்கு போக்குறீங்க. ஜிமின் எங்கே இருக்கீங்க? எங்கே காணும் ஆளே அப்படின்னு சுற்றி பார்க்குறீங்க, பட் அங்கே யாருமே இல்லை. திடீர்னு யாரும் உங்கள் பின்னாடி வந்து உங்கள் கண்ணு க்ளோஸ் பண்ணுறாங்க. யார் இது விழுங்க? வயன் நான் தான். ஜிமின் என்ன இது, கையெடுங்க கண்ணிலேருந்து. இரு இப்போ பாரு அப்படின்னு கையை எடுக்கிற கண்ணிலேருந்து பார்த்தா அந்த இடத்துல நிறையா லைட்ஸ் அப்படி அழகாக அந்த இடமே டெக்கரேட் பண்ணியிருக்கு. என்ன இது ஜிமின், என்னது இது, ஏன் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம்? வயன் ஹாப்பி பர்த்டே வயன். என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் ஜிமின்? அதெல்லாம் அப்படி தான் தெரியும். தேங்க்யூ ஜிமின். சரி வயன் வாங்கி கொடு அப்படின்ட்டு அந்த டெக்கரேட் பண்ணிடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கேக் ஜிமின், கேக்லாம் இருக்கு. எனக்கு தான் கட் பண்ணு அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அந்த கேக்கை கட் பண்ணிட்டு அப்படி மாற்றி ஊட்டிட்டு சப்ளை அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சர்ப்ரைஸ். உங்களுக்கு எப்படி என்னோடய பர்த்டே தெரியும்னு தெரியல. தேங்க்யூ ஜிமின், ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். அப்படியா? ஆனால் ஒரு நிமிஷம் வயன், என்னது முடியல. என்ன? பர்த்டேனா கிஃப்ட் இருக்கணும் இல்லையா? ஆமாம். ஸோ திஸ் இஸ் மை கிஃப்ட் அப்படின்ட்டு உங்கள் கையில் ஒரு ஆம்லெட் மாதிரி கொடுக்குறாரு ஜிமின். ஜிமின் என்னது இது, திறந்து பாரு வயன். ஓகே அப்படின்ட்டு நீங்கள் இப்போ அந்த ஆம்லெட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது, அதை போய் படித்து பார்க்குறீங்க. என்னால் நம்ப முடியல. நிஜமாலேவா? இது என்ன, என்னால் நம்ப முடியல. நிஜமாலேவா ஜிமின்? ஆமாம். ஆனால் இது எப்படி, இதுவும் உங்களுக்கு தெரியும்? இதுவும் அப்படிதான். ஜிமின் நான் அதை யார்கிட்டையுமே சொன்னதில்லையே. எனக்கு இந்த இடத்துல படிக்கணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன். ஃபேஷன் டிசைனிங் இட்ஸ் மை ட்ரீம் ஜாப். ஆனால் ஜிமின் யார் இது நம்பவே போகல. ஐயோ எனக்கு சந்தோஷப்படுறதா அழுகிறதா ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிரஸ் ரைட் நோ. வயன் உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா? நிஜமாலே நான் இது எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் ஜிமின், தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் அந்த லெட்டரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, அதை பார்த்து
மனுஷனா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஆனால் என்ன நினச்சிங்கன்னு தெரியல, இப்போ அப்படியே உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்படியே மாறிடுச்சு. மயன் என்ன ஜிமின், எனக்காக இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஆனால் என்ன மயன், ஆனால் எனக்கு இது வேண்டாம் ஜிமின். ஐம் ரியலி சாரி, எனக்கு இது வேண்டாமே. என்ன மயன் சொல்கிற, நீ அவ்வளோ சந்தோஷப்பட்டியே, ஈவன் இது உன்னோட ட்ரீம் ஜாப்னு சொல்லியப்ப நீ அப்படியே வேண்டான்னு சொல்கிற மயன். ஆமாம் சொன்னதான், இது என்னோட ட்ரீம் ஜாப் தான், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல ஜிமின். ஆனால் எனக்கு இது வேண்டாம். அதான் ஏன் வயன், ஏன் உனக்கு வேண்டாம்? இல்லை பரவாயில்ல, ஆனால் எனக்கு இது வேண்டாம் ஜிமின். வயன் நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா? ஏன் வேண்டாம்? எனக்கு நீ காரணத்தை சொல்லி தான் ஆகணும். அது நான் எப்படி சொல்லுவேன் ஜிமின், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு உங்களை விட்டுட்டு போக வேண்டாம். நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் ஜிமின். இது என்னோடய ட்ரீம் யூனிவர்சிட்டி, என்னோடய ட்ரீம் ஜாப்பை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் பார்த்து வச்சிருந்த ஒரு இடம். ஆனால் என்னால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களை விட்டுட்டு போக முடியாது ஜிமின். வயன் உனக்கு என்ன பைத்தியமா? இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்காக வேணான்ற என்ன நீ வயன்? நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீ என்ன நான் பார்த்துக்கிற, நீ என்னை பற்றி யோசிக்கிறேன்னா உனக்காக நீ எப்போ வாழ்வே வயன்? எனக்கு புரியுது, நீ இந்த வாழ்க்கைக்குள்ளே ஆசைப்பட்டு வர கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் வந்த. அதுக்காக நீ எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை வயன். ப்ளீஸ் எனக்காக நீ இதுக்கு போய் தாக்கணும் ஜிமின். புரிஞ்சுக்கோங்க, முடியாது, என்னால் போக முடியாது, எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னோட மனசு வந்து நான் உங்களை விட்டுட்டு போக முடியாது ஜிமின். எனக்கு தான் தெரியும், யாருக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரி நிலைமையில் இருப்பீங்க. என்னால் தான் புரிஞ்சுக்க முடியும் ஜிமின், என்னால். ப்ளீஸ் வேண்டாமே வயன், நீ என்ன சொன்னாலும் இப்போ நான் கேட்க போகிறதா இல்லை, நீ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நீ இதுக்கு போய் தான் ஆகணும் ஜிமின். என்ன நீங்கள், நான் இதுக்கப்புறம் கேட்க போகிறதா இல்லை வயன், நீ இங்கே போய் தான் ஆகணும், நீ உன்னோட ட்ரீமை பர்சியூ பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி உங்களை ஜிமின் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. சரி நீங்கள் அப்படியே இப்போ தலைக்கீழே குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. சரி நான் போகிறேன் ஜிமின். குட், நீ போய் தான் ஆகணும் வயன். ஆனால் ஒரு கண்டிஷன் ஜிமின். என்ன? அப்போ என் கூட நீங்களும் வரணும். என்ன வயன் பேசுகிற? நான் லண்டன் போகிறேன் இல்லையா, அவங்கள என்னால் இங்கே விட்டுட்டு போக முடியாது. நீங்கள் என் கூட வாங்க, நீங்கள் வரேன்னு சொன்னீங்க, நான் போகிறேன் இல்லையா? இந்தாங்க இந்த லெட்டரை, நீங்களே கிழிச்சு போட்டுருங்க இல்லை எரிச்சிருங்க, நான் போகிறதா இல்லை. நீங்கள் வந்தால் நம்ம 2 பேரும் போகலாம் இல்லையா? நோ, இப்போ நீங்கள் சொல்லுங்க ஜிமின், உங்கள் முடிவு என்ன? என்ன வயன் நீ இப்படிலாம் பண்ணுற? பதில் சொல்லுங்க. இப்போ ஜிமின் ரொம்ப அமைதியாக இருந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சரி வரேன், நானும் கூட வரேன். நிஜமாவா? வரேன் அப்படின்னு சொன்னானு நீங்கள் சந்தோஷத்தில் அப்படி ஜிமினை டைட்டாக ஜம்ப் பண்ணி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினை கூப்பிட்டு நீங்கள் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு தெரியல, பட் அவருக்கும் சந்தோஷம். வயன் பார்த்து அப்படின்ட்டு அவரும் அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஜிமின், தேங்க்யூ ஸோ மச், திஸ் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் ஐ ரிசீவ்ட் எவர். நீ ஹாப்பியில் வயன்? நான் டபுள் ஹாப்பி ஜிமின் அப்படின்னு ஜிமினோட சிக்ஸ்லேயே ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்க வயன் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு என்ன பண்ண தெரியல, அப்படி ஷையாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படி ஜிமினோட ஃபேஸை கூட பார்க்க கடற்கடன்னு ஓடுறீங்க. இங்கே நம்ம ஜிமினோ அப்படி ஷாக்கில் அவரோட கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. வயன் என்னோட சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டா, என்னோட பாண்டாட்டி எனக்கு ஐயோ அப்படின்ட்டு அவரும் லைட்டாக வைக்கும், லைட்டாக சந்தோஷம் அப்படின்னு மனுஷனாக இருக்காரு. அந்த டே அப்படி முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஜிமினோட அந்த கிஃப்ட்டை பற்றி சொல்கிறீங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறீங்க. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போகிறதுக்கு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி 2 பேரும் ஒரு 1 வீக் கழிச்சு லண்டன் போகிறீங்க. அங்கே 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கீங்க. நீங்களும் காலேஜுக்கு போகிறது, அதுக்கப்புறம் ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படின்னு ரொம்பவே என்ஜாய் பண்ணுறீங்க 2 பேருமே. எப்படி ஒரு 2 months ஆகிருக்கும். நீங்கள் அண்ட் ஜிமின் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டீங்க. இன்னும் சொல்லப்போனால் யூ போத் ஸ்டார்ட்ஸ் டு லைக் ஈச் அதர். ஆனால் அதை வெளியே சலிக்கல. ஒன் டே காலேஜ் முடிஞ்சு ஜிமின் உங்களை ஏற்றிக்கிறாரு. எப்போவுமே இப்படி தான், ஜிமின் தான் உங்களை பிக்கப் பண்ணுவார், ட்ராப்பும் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நீங்கள் அப்படியே டயர்டாக காரில் வந்து உட்காருங்க. அப்பா என்ன வயன்
ரொம்ப டயர்டாக இருக்கா? இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி. அப்படியா? சரி, ஹவ் அபவுட் ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீமா? யா ஷுவர், பார்க்கலாம். கண்டிப்பாக அப்படின்ட்டுன்னு இப்போ நேராக ஜிமின் உங்களை ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வயன், நீங்கள் டேபிளில் உட்காரு, நான் உனக்கு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரேன். சரி, உனக்கு சாக்லேட் தானே? எஸ் கரெக்ட், சாக்லேட் ஃப்ளேவர் ஜிமின். ஓகே, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு ஜிமின் போகிறாரு. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே யாரோ திடீர்னு உங்கள் ஷோல்டரில் டேப் பண்ணுற மாதிரி இருக்கு. திறமை பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, உங்களோட அக்கா ஜனனி தான். ஹே வயன், நீயா? வயன், நீ என்ன பண்ணுறீங்க? சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வந்தியா? இல்லையே, இங்கே நீ ஆசைப்பட்ட அந்த காலேஜ் இருக்கு, என்ட்ரி கிடச்சிருச்சா வயன்? ஓ மை காட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் வயன் அப்படின்ட்டுன்னு உங்கள் அக்கா ஏதோ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே ஷாக்கில் அப்படியே வாய் அடிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஜனனி? ஆமாம், என்ன வயன்? ஜனனி நீ? ஆமாம் நான் தான். ஹே வயன், யார் கூட வந்த? தனியாக வந்த? இல்லை. அப்படியா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அப்படின்ட்டு நீங்கள் இன்னமும் அப்படி உங்கள் அக்காவை பார்த்து அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் அக்கா உங்களை நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறா. வயன், என்ன நீ நெத்தியில் குங்குமம், கழுத்தில் தாலி, கால் மெஞ்சு. வயன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா வயன்? வயன், உன்னையே தான் கேட்குறேன் அப்படின்னு லைட்டாக உங்கள் அக்கா உங்களை ஷோல்டர் பிடிச்சி ஷேக் பண்ணுறா. என்ன வயன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன ஜனனி தெரியாத மாதிரி கேட்குற? நீ எந்த இடத்துல என்ன எதுவுமே வேணான்ட்டு உதிரி தள்ளிட்டு போனேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் இந்த காலத்தில் இருக்கேனா, அதுக்கு நீ தான் காரணம். என்ன சொல்கிற வயன்? எனக்கு எதுவும் புரியல. புரியலையா? இல்லை நீ புரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கலையா? நீ விட்டுட்டு போன அந்த கல்யாண மேடையில் தான் எனக்கும் கல்யாணம் நடந்தது. நீ யாரை வேண்டான்னு விட்டுட்டு போனியோ அவர் கூட எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன சொல்கிற வயன்? எனக்கு புரியலன்னு தயவு செய்து சொல்லிடாத ஜனனி. கஷ்டத்தில் கூட பிறந்தவங்களை காப்பாற்றுற அக்காவை தான் பார்த்துருக்க. ஆனால் நீ யாருமே வேண்டான்ட்டுன்னு சரி என்ன விடு, அப்பா அம்மாவை ஏன் ஒன்று காதலிச்சு வர இந்த மாதிரி யாருமே வேண்டான்ட்டுன்னு தூக்கி போட்டு ஓடுனவ தானே நீ. நீங்க என்னதான் நினச்சி பார்க்க போற? உன்னோட வேலை தான், நீ தான் உனக்கு தானே சுயநலமாக இருந்து எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போனேன். இப்போ இப்படி கேட்டா எப்படி வயன்? என்னடி சொல்கிறேன்? ஆமாம், நீ எதை வேணான்ட்டு விட்டுட்டு போனியோ அது அப்படியே என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் நான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? உன்னால தான் எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சாரு. ஜிமின் அவர் எவ்வளோ நல்ல மனுஷன். அவர் எப்படி உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு தோணுச்சு? அதுவும் நீ எப்படி இப்படி மனமேடையில் அவர் விட்டுட்டு போகணுன்னு நீ நினச்ச? அவ்வளோ சுயநலமா நீ? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்பா அம்மா கிட்ட, என்கிட்ட, இல்லை அவர்கிட்ட. எப்படி எப்படி நீ உன்னை பற்றி மட்டும் யோசிச்ச? நான் நிச்சயமாக சொல்கிறேன், உன்னை என்னோட அக்கான்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கு ஜனனி. வயன், என்ன மன்னிச்சிடலே. மன்னிப்பு கேட்டு மட்டப்போ என்ன நடக்க போகுது நீ சொல்லு. அன்னைக்கு நீ பண்ணது எவ்வளோ பெரிய பாதிப்பு எல்லாத்துக்குமே. எனக்கு உன்னை பார்க்க தயவு செய்து ஜனனி. வயன் அப்படின்னு நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள ஜிமின் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வயன் அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்போ தான் ஜிமினும் பார்க்குறாரு உங்கள் மண்ணுக்கு ஜனனி நின்றுக்கிட்டு இருக்கிறத. ஜிமின் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. ஜனனி, ஜிமின் எப்படி இருக்கீங்க? எப்படி அக்கா உன்னால் மட்டும். ஜிமின் வாங்க போகலாம். ஜிமின் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட நான் பேசலாமா? தேவையில்லை ஜிமின், வாங்க போம். நீங்கள் அப்படி ஜிமினோட கையை பிடிச்சி இழக்கிறீங்க, ஆனால் மனுஷன் நக்கறவே இல்லை. சொன்னாங்க நீங்கள் அப்படியே திரும்ப பார்க்குறீங்க. என்னங்க வாங்க போம்.
கிட்டலாம் என்ன பேச்சு, வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறீங்க. ஆனால் ஜிமின் அசையவே இல்லை. மனுஷன் அப்படி அதே அதிர்ச்சியில் ஜனனி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜிமின் பேசலாமா அப்படின்னு ஜனனி கேட்குறா. நீங்கள் ஜிமினி பார்த்துட்டு இருக்கீங்க, சரி ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் அப்படின்னு ஜிமின் சொன்னோன்னு நீங்கள் இவ்வளோ நேரம் அவரோட கையை பிடிச்சிருப்பீங்க. ஸோ ஜிமின் ஜனனி கிட்ட பேச போகிறாரு ஒத்துக்கிட்டோன்னு உங்களுக்கு பார்த்து ஒரு அதிர்ச்சி. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினோட கையை விடுறீங்க. உங்களுக்கு லைட்டாக கண்ணில் கலங்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இதை பற்றி யோசிக்காம ஜிமின் அங்கேருந்து விட்டுட்டு நீங்கள் போக்குறீங்க அந்த இடத்த விட்டு. ஜிமின் அதை அவருக்கு ஃபீல் பண்ணவே இல்லை. அவருக்கு இன்னும் ஜனனி கண்ணு முன்னாடி நிற்கிற அதே அதிர்ச்சியில் தான் இருக்காரு. ஜிமின் எப்படி இருக்கீங்க? இருக்க. ஜிமின் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? ஆமாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிமின். வேற ஏதாச்சும்? என்ன ஜிமின், என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நான் பண்ணது தப்பு. உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், யார்கிட்டச்சும் சொல்லியிருக்கணும். சொல்லாமல் இப்படி மனமடியில் உங்களை அப்படி விட்டுட்டு போனது தப்பு தான். சரி, இப்போ அதுக்கு என்ன நீங்கள் ஏன் நான் விட்டுட்டு போனேன்னு கேட்க மாட்டிங்களா? அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நடந்து முடிஞ்சிருச்சு. நான் இப்போ போயிட்டு என் வாழ்க்கையை மாற்ற முடியாது இல்லையா? நீ என்ன வேண்டாட்டு கேரிச்சிட்டு போயிட்ட. நீ இப்போ வேண்டும்னு நான் உன்னை பார்த்தோன்னே உங்ககிட்ட வரணுன்றியா? இல்லை அதுக்கு இல்லை ஜிமின். ஸ்டாப் ஜனனி. நீ எந்த காரணத்துக்காக என்னை விட்டுட்டு போனேன்னு தெரியாது. நீ எனக்கு தெரியல. உனக்கு நம்ம பழகும் போது என்னை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கணும். நீ அதில் உன்னோட லைஃப்பை ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ என்னத்துக்கு அன்றைக்கி என்னை விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை நான் அப்போது நிஜமாலே உண்மையாக நேசிச்சேன். ஆனால் நீ என்னை வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்ட. அதனால் நீ எனக்கு திரும்பவும் வேணும், என் வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்க போகிறதில்ல. நீ வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் நான் உனக்கு நன்றி சொல்லி தாக்கணும். நீ அன்றைக்கி விட்டுட்டு போனனால தான் இன்றைக்கி ஒரு கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன் என்னோட லைஃப் பார்ட்னர் கிடைச்சதுக்கா. அவனோட தங்கச்சி உன்ன மாதிரி தான் இருப்பான்னு நான் பழி வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அவள் அப்படி கிடையாது. அவள் நீ கிடையாது, அவள் வேற. உன்ன மாதிரி சுயனாலும் கொஞ்சம் கூட என்கிட்ட இல்லை. அவள் வேற. இன்னைக்கு நீ திரும்ப வந்துட்டு, ஆனால் ஒருவேளை அவளை விட்டுட்டு நான் திரும்ப உன்னை ஏற்றுக்கிட்டேன்னா திரும்ப நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்புறம் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அதனால் என்னை மன்னிச்சிரு ஜனனி. எனக்கு உன்னோட கதையை கேட்க இஷ்டம் இல்லை. நான் என் பையன் கூட சந்தோஷமாக தான் இருக்கேன். அதனால் ப்ளீஸ், ஒருவேளை நம்ம மீண்டும் சந்தித்தாலும் என் கண் முன்னாடி வராத. நான் உன்னையும் பார்க்க விரும்பலை. அண்ட் ரிமெம்பர், மயன் இஸ் மை ஒய்ஃப். ஸோ மீண்டும் இல்லை, லெட்ஸ் நாட் மீட் அகெயின் எவர் இன் திஸ் லைஃப். குட் பை. நான் இப்போ என் ஒய்ஃப் கிட்ட போகிறேன் அப்படின்ட்டு ஜிமின் அந்த இடத்த விட்டு போகிறாரு. எங்கள் ஜனனி அப்படி லைட்டாக ஆழ்ந்துக்கிட்டே இருக்கிறா. இப்போ ஜிமின் உங்களை தேடிக்கிட்டே வராரு. எங்கே இவ போனா? எங்கே தெரியலையே. ஐயோ, இவ கூப்பிட்டு நான் போகவே இல்லை. வேறு தப்பா? ஜிமின் அவளாக இருக்காது, தேடுவோம் அப்படின்ட்டு ஜிமின் தேடுறாரு. அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படி பார்த்துட்டே போயிட்டு ஒரு வழியா தூரத்துலேருந்து அவங்கள பார்த்துட்டாரு. நீங்கள் அப்படியே பிரிட்ஜ் ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை தேடி மனுஷன் ஓடி வர்றாரு உங்ககிட்ட. வயன் வயன் அப்படின்னு மூச்சு தெறிக்க மனுஷன் ஓடி வர்றாரு உங்ககிட்ட. நீங்கள் அப்படியே பேக் ஃபேஸ் பண்ணி அழுதுகிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ அவரோட சவுண்ட் கேட்டோன்னே அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் வைப் பண்ணிட்டு அப்படி திறமை பார்க்குறீங்க ஜிமினை. ஜிமின், எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? ரிலாக்ஸ். பாருங்க எப்படி மூச்சு வாங்குதுன்னு உங்களுக்கு. ரிலாக்ஸ் ஜிமின். பின்ன என்ன அண்ணா, நான் எங்கெல்லாம் தேடினேன்? ஏன் இங்கே வந்துட்டேன்? கொஞ்ச நேரத்தில் எனக்கு பயமே எடுத்துக்கிச்சு தெரியுமா? ஏதேதோ தோண ஆரம்பிச்சிருச்சு. என்ன தோண ஆரம்பிச்சது? என்ன ஜிமின் இப்படி பாருங்க எப்படி மூச்சு வாங்கன்னு. நீங்கள் முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.
ஓகே. வயன், உனக்கு என் மேலே கோபமா? கோபமா? எனக்கே உங்கள் மேலே கோபம் இல்லை. முதல்ல நீ கூட வர சொல்லி கூப்பிட்ட, ஆனால் நான் வரலை. உன்னை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னேன். அதுக்கு தான். அதுக்கா? இல்லையே. நிஜமாவா வயன்? ஆமாம், நிஜமாலே இல்லை ஜிமின். அப்புறம் ஏன் உன்னோட கண்ணை சிறந்திருக்கு? இல்லை தூசி யாருக்கும் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்ப ஜிமினுக்கு பேக் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு திரும்பிக்கிறீங்க. ஏய் வயன், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ திரும்பிட்டேன். எதுவும் இல்லை ஜிமின், சொல்லுங்க. எப்படி எல்லாம் ஓகேவா? அவள் என்ன சொன்னா? யாரு? அதான் ஜனனி. ஓ பெருசாக எதுவும் இல்லை, அவ்வளோதான். வயன், என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்க மாட்டியா? இல்லை ஜிமின், நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். நான் தேவையில்லாம வந்து இன்வால்வ் பண்ண விரும்பலை. வயன், திரும்ப என்ன பாரு. திரும்ப வயன் அப்படின்ட்டு ஜிமினும் உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அப்படி திருப்புறாரு. ஸோ ஜிமினும் நீங்களும் அப்படி பக்கத்தில் தான் நிற்கிறீங்க. வயன் அப்படின்னு கூப்பிட்டது தான் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் அழைக்க வச்சிருந்த அந்த டியர்ஸ் எல்லாமே வெளியாக்குது. அழுக்குறீங்க. ஏய் ஏன் அழுகுற? தெரியல, அழுக வருது ஜிமின். வயன் என்ன நீ அப்படின்ட்டு இப்போ ஜிமினுக்கு மனசு தாங்காம அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பயங்கரமாக அழுகுறீங்க. அழுக வருது தெரியல, ஆனால் எனக்கு ஒரு பயம், நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்களே ஜிமின், என்ன வேணா சொல்ல மாட்டீங்களே? ஏய் வயன், என்ன பேசுற? உன்னை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன்? என்ன நீ ஜனனி கூட போயிடுறேன்னு நினச்சியா? அது நீ அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது, அது தப்பு. அது உன் கனவுல கூட நீ நினச்சி பார்க்கக்கூடாது. நீ விட்டுட்டு நான் எங்கடி போகிறேன்? எனக்கு கஷ்டம்னும் போது நீ என் பக்கத்துலேயே நின்ற. இப்போ அவன் என் வாழ்க்கையில் வந்துட்டோன்னே உன்னை வேணான்னு தூக்கி வீசிட்டு அவள் கூட போயிடுவேன்னு நினச்சியா? நிஜமாலே இல்லை, அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது வயன், அது நான் கிடையாது. என்ன மன்னிச்சிருக்க ஜிமின், என்னால் அப்படி நினைக்காம இருக்க முடியல. அப்படி இருக்காது, நான் என்னையும் சொல்லி தேதிக்கிறேன், அதை என் மனசு கேட்க மாட்டேங்குது. சாரி ஜிமின். அதெல்லாம் ஆனால் இல்லை, அவனை விட்டுட்டு நான் எங்கே போக மாட்டேன் வயன். என்னை பாரு, என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கண்ணில் உள்ள டியர்ஸ், ரொம்ப சீக்ஸ்கிட்ட வர அந்த டியர்ஸ் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு ஜிமின் அப்படி உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபோர் ஹைட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறாரு. இப்போ அப்படியே ரெண்டு பேரும் கான்டாக்ட் பண்ணுறீங்க. வயன் கவனமாக கே. மை பிளான் இஸ் ஹர், பட் யூ ஆர் மை காட்ஸ் பிளான். சரியா? காட்ஸ் பிளான் is better, no, way more better than my plan. புரிஞ்சதா? எனக்கு புரியும் நம்புறேன். இல்லை வயன், உனக்கு புரியுற மாதிரி தான் சொல்லட்டா? ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் பண்டாட்டி. என்ன? ஐ லவ் யூ வயன். என் வாழ்க்கையில் எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், ஆனால் இதுக்கப்புறம் யாருமே எனக்கு வேண்டாம். ஏன்னா என்னோட இதயம் தேட போகிறது ஒன்றை மட்டும் தான் வயன், ஒன்றை மட்டும் தான். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் பொண்டாட்டி. ஜிமின், நிஜமா என்னால் இது நம்ப முடியல. என்னடி நிஜமா உனக்கு என்ன பிடிக்காத வயன்? நான் வேண்டாவா? இல்லை இல்லை இல்லை, நான் அப்படிலாம் அப்படிலாம் இல்லை ஜிமின். அப்புறம் நான் எத்தனை தடவை ஐ லவ் யூ சொன்னேன், ஒரு தடவையாச்சும் எனக்கு நீ சொன்னியா? சொல்கிறேன், சொல்லு. அப்போ ஐ சொல்லு லவ், சொல்லு வயன். வை ஓ யூ, ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினுக்கு
அப்படியே லிப்ஸில் போயிட்டு அப்படியே எக்கி அவருக்கு ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. அந்த கிஸ் கொஞ்சம் டீப்பராகவே போகுது. ஸோ அப்படியே இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டேன். மயன், ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ எனக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை நான் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன். இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஜென்மத்திலையும் கண்டிப்பாக நான் எப்படியாச்சும் தேடி வருவேன். நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். இதை யாரும் மாற்ற முடியாது, நான் மாற்றவும் விட மாட்டேன். யாரையும் கல்யாணம் பண்ண போய் யாரையும் கல்யாணம் பண்ணி எங்கேயோ என்னோட காதல் கதை. This is called destiny, I guess. Wayan, I love you so much. I love you too, Jimin. அப்போ நம்மளோட லவ் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? Okay, Jimin. Then, let's go. Let's start our story. So, இப்படி தான் அவங்க ரெண்டு பேர்த்தோட நியூ லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அவ்வளோதான் சிங்கர்ஸ். ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஜிமின் ஒன் ஷாட்க்கு ஒரு அண்ட். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும் நம்புறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணணும். உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ ஏதாவது மாற்றிக்கணும்னா நான் கண்டிப்பாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டோரி 2K சப்ஸ்கிரைபர்ஸை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ bye bye Chingus. Saranghae. Annyeong.